100 நாள் வேலை உறுதி திட்டம் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 150 நாளாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கடம்பத்தூர் ஒன்றியம் விடையூர் ஊராட்சியில் நடைபெற்ற ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்கள் உடனான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் வி. ரமணா உறுதியளித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான வி. ரமணா தலைமையில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் விடையூர் ஊராட்சியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சிற்றம் ஜே. சீனிவாசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான வி. ரமணா குறைகளை கேட்டறிந்தார். அப்போது 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் கடந்த ஆட்சியில் எத்தனை நாள் வேலை வழங்கப்பட்டது என்பது குறித்தும், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அந்த வேலை உறுதி திட்டம் 150 நாளாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலின் போது பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி திமுக மக்களை ஏமாற்றியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டமான மகளிர் உரிமைத் தொகை 1000 ரூபாய்க்கு பதிலாக அனைவருக்கும் 2000 ரூபாய் மகளிருக்கு வழங்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் எனவும், வீடு இல்லாதவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் மற்றும் மகளிருக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் போன்ற பல்வேறு திட்டங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்திருப்பதால் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என அப்போது முன்னாள் அமைச்சர் வி. ரமணா கேட்டுக்கொண்டார். இதில் கடம்பத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் தமிழ்ச்செல்வி ரமேஷ், கடம்பத்தூர் மேற்கு ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் ரேகா அசோக்குமார், மாணவர் அணி செயலாளர் வினோத்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கவர் 2021 தேர்தலில் 3 வாக்குறுதி கொடுத்தார். 100 நாள் வேலையை 150 நாள் உயர்த்துறார். 100 நாள் வேலைக்கு வந்து 300 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. உயர்த்தினாங்களா? சம்பளம் கொடுத்தாங்களா? கொடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் இருக்கும்போது 30 நாளோட தர முடியாது. இவங்க 100 நாள் 150 நாள் உயர்த்துறத இவங்க போய் குறை சொல்லிக்கிட்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பிடிஓ ஆஃபீஸில் பண்ணுறோம். வந்து 150 நாள் உயர்த்துறத குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எடப்பாடியார் வந்து 100 நாளை வந்து மத்திய அரசு 150 நாள் உயர்த்திருந்த 2026 தேர்தலுக்கு பிறகு 150 நாள் உயர்த்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்ககிட்ட பிரசுரம் கொடுத்து சொல்லிட்டு போனோம் தான் நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம். 2019 பொய்யா சொன்னாங்க, மோடி வந்தால் நிறுத்தி வரனாங்க. 21 பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ வந்ததையும் வந்து கெடுக்கணும்னு பார்க்குறாங்க. எடப்பாடியார் 2026 தேர்தலுக்கு பிறகு 100 நாள் 150 நாள் உயர்த்தணும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து தாலிக்கு தங்கம் இந்த ஆட்சி நிறுத்திட்டாங்க. அதே போல் வந்து எடப்பாடியார் வந்து 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு வருஷத்துக்கு, சமையல் பண்ணுற சிலிண்டர். அது மட்டும் இல்லாமல் 2000 ரூபாய் குலவழக்கு திட்டம் சொல்லியிருக்காரு. இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடாயிருக்கு. மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, கஞ்சா, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை கொள்ளை சொல்கிறாங்க. தாய்மார்களுக்கு எல்லா ஊர்லேயும் பசங்களோ இல்லை அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்களோ இதை சாப்பிட்டு கெட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னால் கஞ்சாவே இல்லை நாட்டில் அப்படி அதை ஒழிக்க வேண்டியது முதலமைச்சர். அவரே கஞ்சா இல்லைன்றார். நீங்கள் இருக்குதுன்றீங்க, நாங்கள் இருக்குதுன்றோம். அப்போ ஆட்சி மாற்றம் ஒன்று வழி இதுக்கு சரி பண்ண முடியும். அதனால் நீங்கள் கவனமாக இருந்து 26 தேர்தலில் ஆட்சி மாற்றத்துக்கு வெட்டரைக்கு ஓட்டு போடணும். கவனம் வரின்னு புதுசாக ஒன்று போகிறாங்க. குழை வரி கட்டுறீங்களா? குழை வரி கட்டிங்களா? குழை வரி அம்மா ரூபாய் இருந்ததா, எடப்பாடி ரூபாய் இருந்ததா? இப்போதான் குழாய் வரி. அதனால் குழாய் வரி கட்டலைன்னா 100 நாள் வேலை இல்லை, அதுவும் பிரச்சனை. அதான் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு 26 ஆட்சி மாற்றத்துக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போகணும். நீங்கள் எல்லாமே இங்கே நீங்கள் வந்தவங்க வராதவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. நம்ம கடம்பத்தூர் ஓட்டிக்கு அது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை நாங்கள் சரி பண்ணி தரோம். இப்போ இப்போ இருக்கிறவங்க அதெல்லாம் கவனமே கிடையாது, அதெல்லாம் பண்ணுற எண்ணமே கிடையாது. 100 நாள் வேலை திட்டத்தையும் செய்யலை, பொதுவாகவும் செய்யலை, மற்ற திட்டத்திலையும் செய்யலை, கிராமத்தில் இருக்கிறவங்களை பற்றி அக்கறையே காட்டலை. நீங்கள் அதுக்கு கவனமாக இருந்து 26 தேர்தலில் ஆட்சி மாற்றத்துக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். கொஞ்சம்